ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். திடீர்னு ஒரு நாள் இரவுல 200-300 மீட்டர் விட்டத்துல மிகப்பெரிய அளவுல பயிர்களுக்கு நடுவுல நுணுக்கமான ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் உருவானதை பார்க்குறப்ப உங்க மனசுல என்ன தோணும்? அப்படித்தான் இங்கிலாந்துல இருந்த விவசாயி ஒருத்தர் தன்னுடைய வயல்ல இந்த மாதிரி பெரிய டிசைன் ஏற்பட்டிருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்றை கொடுக்கும் போதுதான் பயிர் வட்டங்கள்னா என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. எஸ், இன்னைக்கு இந்த உலகத்துல திடீர்னு ஏற்பட்ட கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பொங்கலுக்கும் பண்டிகைகளுக்கு முந்தின நாளும் நம்ம பெண்கள் இரவு முழுவதும் உட்காந்து டிசைனா கோலம் போட்டு நாம பார்த்துருக்கோம். ஆனா உருவாக்குனது யாருன்னே தெரியாம ரொம்ப கஷ்டமான டிசைன்ஸ் பயிர்களுக்கு நடுவில் ஏற்படுறத பார்க்குறப்ப நமக்கு வியப்பாக தான் இருக்குது. 1970களில் தான் இங்கிலாந்தில் உருவான இந்த பயிர் வட்டம் உலகத்தில் இருக்கிற மக்களால் பேசப்பட்டுச்சு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இந்த பயிர் வட்டங்களை வேற்று கிரகவாசிகள் தான் உருவாக்குறாங்க. இதன் மூலமா ஏதோ ஒரு தகவலை நமக்கு அவங்க சொல்றாங்கன்னு மக்கள் யோசிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தோட மூளை முடுக்குல இருந்து இங்கிலாந்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பயிர் வட்டங்களை ஏலியன்ஸ் தான் உருவாக்கி இருப்பாங்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1. ஓர் இரவுல இவ்வளவு பெரிய ஜாமெட்ரிக் ஷேப்ஸை மனிதர்களால் உருவாக்கவே முடியாது. மனிதர்களை வச்சு இந்த மாதிரி பெரிய ஜாமெட்ரிக் ஷேப்ஸை உருவாக்கி பார்க்குறப்ப 5 நாட்களாகியும் முடிக்கவே முடியலையாம். பர்ஃபெக்டான டிசைன்ஸை பண்ண முடியாமல் தவிச்சிருக்காங்க. 2. கால் அச்சோ இயந்திர அச்சோ இல்லை, பயிர்கள் சேதமடையலை, அந்த பயிர்கள் வளைச்சு மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. 3. மேலே ஏதோ லைட் அடிச்சுட்டு ரவுண்டா சுத்தி வர கீழே பயிர்கள் மடங்குற ஒரு வீடியோ இன்டர்நெட்ல பிரபலமாக கண்டிப்பா இது ஏலியன்ஸ் மூலமா தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு பயிர் வட்டம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வாரத்துக்கு ஒரு கிராப் சர்க்கிள் உருவாகிட்டே இருந்திருக்கு. இந்த கிராப் சர்க்கிள்ஸ் 90% மேல இங்கிலாந்து நாட்டில் மட்டுமே உருவாகி இருந்தது. உருவான வேகத்தில் சில கிராப் சர்க்கிள்ஸ் மறைஞ்சும் போயிருக்கு. ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளான இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா இந்த மாதிரியான நாடுகளில் இதுவரைக்கும் ஒரு பயிர் வட்டம் கூட உருவானதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலை. 1991 டக் அண்ட் டேவ் இந்த 2 பேர் உலகத்துக்கு முன்னாடி தோன்றி ஒரு பெரிய விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. 70களில் உருவான நிறைய கிராப் சர்க்கிள்ஸ் தங்களால் உருவாக்கப்பட்டதுன்னு இவங்க சொல்ல இதை கேட்டு இந்த உலகமே அரண்டே போச்சு. ஒரு நாள் இரவில் டேவ் டக்கிட்ட வந்து ஏலியன்ஸ் வந்து போகிற ஏர்கிராஃப்ட் மாதிரி நாம் ஒன்று உருவாக்குனா என்னன்னு கேட்க அவங்க மூளையில் உதிச்ச யோசனை தான் இந்த கிராப் சர்க்கிள்ஸ். இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் 10,000க்கும் மேலே கிராப் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஆனால் இதில் 80% மனிதர்களால் செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 10 கிராப் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டா அதுவே உருவானது 2 தான். அது இருக்கட்டும், இந்த பயிர் வட்டங்களை பற்றி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கிலாந்து மலைத்தொடர்களில் இயற்கையாகவே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஹைட்ரோ டைனமிக் பிளாஸ்மா வெர்டெக்ஸ் அப்படிங்கிற புயல் அதிக அளவில் ஏற்படுறதாகவும் இந்த புயல்னால தான் இந்த மாதிரி கிராப் சர்க்கிள்ஸ் உருவாகுதுன்னு அவர் சொன்னது கூட கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. 2001 அந்த ஒரு கிராப் சர்க்கிள் உருவாகிற வரைக்கும். அது என்ன மாதிரியான கிராப் சர்க்கிள் தானே கேட்குறீங்க? அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம 1974 போகணும். 1974 நவம்பர் 16 ஃப்ராங்க் கால் சேகன் இந்த 2 பேரும் பூமியில இருந்து 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிற கிளஸ்டர் M13ங்கிற நட்சத்திரங்களுக்கு ஒரு தகவலை அனுப்புறாங்க. ஒளி ஆண்டுனா என்னன்னு தெரியுமா?
இப்போ நம்ம உலகத்தில் 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர், மைல் போன்ற அலகுகளை யூஸ் பண்ணுறோம். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளக்க இந்த கிலோமீட்டர் எல்லாம் பத்தாது. ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் இந்த ஒளியானது பயணப்படுகிற தூரம் தான் ஒரு ஒளியாண்டு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒளியானது ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டரை கடந்து செல்லக்கூடியது. அப்படின்னா ஒரு ஒளியாண்டுங்கிறது 9,46,000 கோடி கிலோமீட்டர். இதே மாதிரி 25 மடங்கு வச்சுக்கோங்க. அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இந்த விஞ்ஞானிகள் ஒரு தகவலை அனுப்புகிறாங்க. அங்கேருந்து நமக்கு திருப்பி பதில் எதுவும் வருமா, அங்கேயும் நம்மள மாதிரி ஏதாவது கிரகவாசிகள் வசிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க. அந்த தகவலில் என்னென்ன இருந்துச்சு தெரியுமா? 1லிருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் பைனரி மோடில், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸோட அணு எண்கள் 2வதாகவும், மனிதனுடைய டிஎன்ஏ வரைபடம், சூரிய மண்டலத்தில் நாம் இருக்கக்கூடிய கோளோட வரைபடம், மனிதனுடைய உருவம், இது எல்லாத்தையும் சுமந்து செல்லக்கூடிய ஆரசீபோங்கிற டெலஸ்கோப்போட வரைபடம்னு இவ்வளவு விஷயங்கள் அந்த தகவலில் இருந்துச்சு. இந்த தகவல் அனுப்பப்பட்டு 27 வருஷங்கள் தாண்டி 2001ஆம் வருஷத்தில் இங்கிலாந்தில் இருக்கிற சில்பாட்டன் ரேடியோ டெலஸ்கோப் பக்கத்திலேயே ஒரு பதில் கிடைச்சது. இதுக்கு 27 வருடங்கள் ஏன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். மேபி நம்ம கிரகத்திலிருந்து அங்கே போகிறதுக்கு 13.5 வருடங்கள் ஆயிருந்திருக்கலாம். திருப்பி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 13.5 வருடங்கள் ஆயிருக்கலாம். இல்லை நம்ம கிரகத்திலிருந்து இந்த செய்தி அங்கே போய் சேர்றதுக்கு 26 வருடங்கள் ஆயிருந்திருக்கலாம். அவங்க நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருந்து 1 வருஷத்துக்குள்ளே திருப்பி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பாசிபிலிட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஏற்பட்ட ஒரு பயிர் வட்டம் 1974 அனுப்பின தகவலுக்கான பதில் எதெல்லாம் நாம் கேட்டு அனுப்புனோமோ அந்த பதில் அங்கே இருந்தது. 1லிருந்து 10 வரைக்குமான பைனரி கோட் அவங்களும் அனுப்பியிருந்தாங்க. நாம் அனுப்பின தனிமங்களை தெரிஞ்சு வச்சதோட சிலிக்கான் பற்றியும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நம்முடைய டிஎன்ஏக்கு பதிலாக அவங்களுடைய டிஎன்ஏ படம் இருந்தது. மனுஷ உருவத்துக்கு பதிலாக மண்டை பெருசாக இருக்கிற ஒரு உருவம் அதில் இருந்தது. கடைசியாக நாம் அனுப்பின டெலஸ்கோப்போட படம் மாதிரியே அவங்களுடைய டெலஸ்கோப்பும் படமும் அதில் அச்சு அசலாக அந்த பயிர் வட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. முதல்ல செவ்வக வடிவத்தில் உருவான கிராப் சர்க்கிள் இதுதான். அதுக்கப்புறமா 2002ல் ஏலியன் முகம் இருக்கிற மாதிரி செவ்வக வடிவத்தில் ஒரு கிராப் சர்க்கிளும், பக்கத்திலேயே வட்ட வடிவத்தில் சில குறிப்புகள் இருக்கிற மாதிரி இன்னொரு கிராப் சர்க்கிளும் உருவாச்சு. அதை டீகோடிங் பண்ணி பார்க்குறப்ப உலகத்தில் 2 விதமான மனுஷங்க இருக்காங்க, நல்லவங்க மற்றும் கெட்டவங்க. இந்த கெட்ட மனிதர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும்னு தான் அந்த செய்தி சொல்லுச்சு. சரி, இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம். அப்போ கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். 2 விதமான பயிர் வட்டங்கள் இருக்குது. ஒன்று மனிதனால் உருவாக்கப்பட்டுச்சு, இன்னொன்று இயற்கையாவோ இல்லை ஏலியன்ஸ் மூலமாகவோ உருவானது. இந்த 2க்குமான வித்தியாசத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தப்ப ஆச்சரியமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. தன்னால் உருவான பயிர் வட்டங்களில் ரேடியேஷன்ஸ் இருந்திருக்கு, சின்ன சின்ன இரும்பு துகள்களும் இருந்திருக்கு. இந்த பயிர் வட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மிருகங்கள் மிரண்டு ஓடினதாகவும், சில மனிதர்களுக்கு இதுக்குள்ள போனப்ப வாந்தி மயக்கம் வந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடிகாரத்தில் இருந்த முட்கள் முன்னுக்கு பின்னா தாறுமாறா ஓடி இருக்கு. சில இடங்கள்ல இருந்த மண் பாறை படிவங்களா மாறி இருந்ததையும் அவங்க பதிவு செஞ்சாங்க. மண் துகள்கள் பாறை படிவங்களாக மாற கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா 8000 டிகிரி செல்சியஸில் அந்த மண்ணை வெப்பப்படுத்தினாதான் இந்த மாதிரி ஏற்படும். ஆனால் அப்படி பண்ணி இருந்தால் பயிர்கள் கருகியிருக்கணும் இல்லையா? பயிர்களில் சிறு துளி கூட சேதாரம் ஏற்படலை. இப்போ சொல்லுங்கள், இந்த பயிர் வட்டங்கள் மர்ம வட்டங்களுக்குள்ளே வர்றதுல ஆச்சரியம் எதுவும் இருக்கா? நான் உங்கள் ஆர்ஜே ஜான், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City. Radio City. Podcast.